அண்மை செய்தி. வங்கக்கடலில் புயல் உருவாக உள்ள நிலையில் தொலைதூர பேருந்து ஓட்டுநர்களுக்கு எஸ்இடிசி அறிவுறுத்தல் விடப்பட்டிருக்கிறது. சுரங்க பாதைகள், மேம்பாலங்களில் கீழ்ப்பகுதியில் தண்ணீர் தேங்கியிருந்ததால் பேருந்துகளை மாற்று வழியில் இயக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமாரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வங்கக்கடலில் வலுகொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த கட்டமாக புயலாக உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் தற்பொழுது இந்த அறிவுறுத்தல் தொலைதூர பேருந்து ஓட்டுநர்களுக்கு, குறிப்பாக எஸ்இடிசி மேலாண் இயக்குநர் மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்று காலை காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து கிளை மேலாளர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கான அறிவுறுத்தலாக இந்த தகவல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி கடந்த ஆண்டு இதே போன்ற வடகிழக்கு பருவமழை காலத்தில் திசையன் விலையில் சுரங்கப்பாதைக்குள் ஒரு அரசு பேருந்து சிக்கிக் கொண்டது. அதுபோன்ற சூழல் ஏற்படக்கூடாது என்பதற்காக பேருந்து ஓட்டுநர்கள், குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு, மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய தொலைதூர பேருந்து ஓட்டுநர்கள் காட்டாற்றின் ஓரப்பகுதி சாலைகளில் வாகனத்தை இயக்கும் பொழுதும் சுரங்கப்பாதை அல்லது மேம்பாலங்களுக்கு கீழே தண்ணீர் தெரிந்தாலே அந்த வழித்தடத்தை விட்டு மாற்று வழித்தடத்தில் பேருந்தை இயக்குமாறு எஸ்இடிசி மேலாண் இயக்குநர் சார்பில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. பேருந்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் தண்ணீர் கொஞ்சம் தான் இருக்கின்றது, இதே வழித்தடத்தில் செல்லுங்கள் என்று நிர்பந்தப்படுத்தினாலும் கூட ஓட்டுநர்கள் ஒருபோதும் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றித்தான் மாற்று வழியில் செல்ல வேண்டும் என்றாலும் கூட பரவாயில்லை, எரிபொருள் செலவானாலும் தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களில் பேருந்தை உள்ளே இறக்க வேண்டாம் என்பதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மழையின் காரணமாக பேருந்துகளுக்கு உள்ளே தண்ணீர் ஒழுகினாலோ அல்லது அந்த புஷ்பேக் என்று சொல்லப்படக்கூடிய சாய்வு இருக்கைகள் சரியாக செயல்படாமல் இருந்தாலோ கிளை மேலாளர்கள் மூலமாக அதிகாரிகளுக்கு அது குறித்த தகவலை தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. புயல் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில்தான் இவ்வாறு இந்த பேருந்துகளை இயக்கக்கூடிய ஓட்டுநர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். தண்ணீர் தெரிந்தால் அந்த வழித்தடத்தை விட்டு மாற்று வழித்தடத்தில் மட்டுமே பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் பணிமனைகளில் இருந்து பேருந்துகள் புறப்படுவதில் எந்தவித தாமதமும் இருக்கக்கூடாது என்பதற்காக பணிமனைகளில் மழைநீர் தேங்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து கிளை மேலாளர்களுக்கும் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது.